கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாளாகிய 28ஆம் நாளின் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களை படைத்தவரே, எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகிறவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்து ரத்தம் சிந்தி மீட்டவரே, தூய ஆவியானவரே, வரங்களினாலே கிருபையினாலே எங்களை வழிநடத்துகிறவரே, வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் வழிநடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளையில் ஜீவனோடு எங்களை எழுப்பி மீண்டுமாக உம்முடைய சமூகத்தை தரிசிக்கவும், உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவர் இந்த நாளை ஆரம்பிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த குழுவை நேர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதங்களை தார். ஆண்டவரை தொடர்ந்து உடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் இறைவனை துதிக்கும்படியாக 375வது பாடலாகிய ஆதியாம் மகாராஜனே எந்த வேளையும் அடியனோடு இரும் ஈசன் என்ற பாடலை நாம் அன்போடு பாடுவோம். இந்த நேரத்தில் ஏஞ்சி அக்கா அவர்கள் இந்த பாடலை நமக்காக பாடுவார்கள். 375வது பாடல். Yeah.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே மீண்டுமாய் இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாளாகிய இந்த 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கருடைய வார்த்தை மோசேனுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்தில் அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியத்தின் அழைப்பை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் அவருடைய கடைசி மரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மோசேனுடைய இறப்பு அது உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இணை சட்டம் என்று நம்ம சொல்லுவோம். இந்த உபாகமம் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. ஏனால் ஏற்கனவே யாத்திராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் மீண்டும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். அதனால தான் அதுக்கு பேரே ஆகமம் இங்கிலீஷில் டியூட்ரானமி என்று நம்ம சொல்கிறோம். இதனுடைய ஆத்தர்ஷிப்பை நம்ம பார்த்தோம்னா மோசேனுடைய எழுத்துக்கள் தான். ஏன்னா அவர் தான் கடைசியில் அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி அதை எழுதியெல்லாம் கொடுத்தாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னுடைய டேட் நம்ம ரஃபாக பார்க்கும்போது 620 வருஷம் BCE கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்று நம்ம பார்க்குறோம். இப்படியே காலகட்டத்தில் அது எழுதப்பட்டிருக்கலாம் என்று. அதே போல் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான பொருள் என்னென்னா, இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போகிறாங்க. அதுதான் முக்கியமானது. கானானுக்கு போகிறாங்க. கானானுடைய அந்த ஆசீர்வாதத்தை மோசேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரே தவிர அவனால் உள்ளே போக முடியல. அதான் 1200 இருந்து 1150 BCயில் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா வராரு. இந்த டிரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப் வருகிறது. அப்புறம் நமக்கு அரசர்களுடைய ஆட்சி வருகிறது. இதுதான் நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்குறோம். முக்கியமாக இதை ஜியாகிரபிக்கல் கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது மோவாப் மலையில் மோசே போய் இஸ்ரவேல் மக்களெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறத மோவாப், அதே நேரத்தில் யோர்தான் நதி இங்களெல்லாம் போய் மோசே மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த 34ஆம் அதிகாரம் முக்கியமாக மோசேனுடைய மரணத்தை நமக்கு குறிப்பிடுறதாக நம்ம பார்க்குறோம். மோசஸ் ஃபைனல் வியூ என்று நம்ம பார்க்குறோம். அதாவது மோசே நேபோ மலையில் மேலே போய் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசமாக பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற கானான் தேசத்தை அவர் பார்த்தாரு என்று நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு த பெனராமிக் வியூ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதாவது மொத்த லேண்ட் ஒரு கழுகு பார்வை அல்லது இன்றைக்கி இந்த ட்ரோன் பார்வை என்று சொல்லுவாங்க. ட்ரோன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? மேலே போயிட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதுபோல் ஒரு கழுகு பார்வையும் அல்லது ஒரு பெனாராமிக் அல்லது கழுகு பார்வைன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் நப்தலி, தான், நம்ம மத்திய தரைக்கடல் எல்லாவற்றையும் பார்க்குறார். கடவுளுடைய ப்ராமிஸ் என்னென்னா, நீ இந்த இடத்த பார்ப்ப, பூமியை பார்ப்ப, ஆனால் நீ உள்ளே போக மாட்ட அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதன்பின் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். உச்சி மலைக்கு போகிறார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்பிராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நேகவை, பேர்ச்சமலம், எரிகோ முதல் சோவார் வரை எல்லா நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழி மரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்து விட்டேன், ஆனால் நீ அதற்கு அங்கு போக மாட்டாய் என்று சொல்றார். உன் கண்களால் நீ பார்த்துட்டு வா, ஆனால் நீ போக மாட்ட. ஏன் அப்படின்னா, மோசேயை கடவுள் இங்கே தண்டிக்கவில்லை, மாறாக நீ செய்த பணி போதுமானது, நிறைய கஷ்டப்பட்ட, அதனால நீ வா, உன்னுடைய தலைமைத்துவத்துக்கு அப்புறம் இன்னொரு தலைமைத்துவம் வரப்போகுது, அது யோசுவானுடைய தலைமைத்துவம் என்று
அங்கே மோசேக்கு அறிவுறுத்துகிறார். அதான் சொல்றாரு, எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பெகோருக்கு எதிராக உள்ள பள்ளத்தாக்கில் அவரை அடக்கம் செய்தார். கடவுள் தான் அவரை அடக்கம் செய்தார். பாருங்க, கடவுள் அடக்கம் செய்த முதல் மனிதர் யாரு? மோசே. ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். மோசேக்காக இஸ்ரவேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசே போல் இறைவாக்கினவர் வேற ஒருவரும் இஸ்ரவேலில் இதுகாரம் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையை அனுப்பினார். இது வரலாறு இல்லையா? இப்போ இஸ்ரவேல் அனைவரும் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் அடக்கம் பண்ண ஒரு மனிதர் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய அடக்கங்கள் நடைபெறுவது இல்லை. பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளை இறந்து போகிறவங்க அப்படியே விட்டுடுறாங்க, அல்லது கடல்ல மாண்டு போகிறவர்களை விட்டுடுறாங்க, ஃப்ளைட்டில் மாண்டு போகிறவங்க எங்கன்னா போய் அது மறைந்து போனால் விட்டுடுறாங்க. ஆனால் மோசேயை கடவுளே அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. அதாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார், உயர்த்துவார், மேலே வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறப்போ மோசேனுடைய ஊழியம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதைதான் அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய ஊழியர்களுடைய ஊழியங்கள், ஆயர்களுடைய ஊழியங்கள் திருச்சபைகளிலே நினைவு கூறப்படுவதில்லை, அங்கீகரிக்கப்படுவதில்லை. அது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. சிலர் பழைய மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறை சொல்றாங்களே தவிர இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கஷ்டப்பட்டு செய்த போதகர்களுடைய வரலாறை எல்லாரும் மறந்துடுறாங்க. அதை யாரும் சொல்றதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் பெறாதவர்களாக இருக்கிறார். ஆனால் மிஷினரிகளை காட்டிலும் சிறப்பாய் இன்னைக்கு இந்திய தேசத்தின் நம்முடைய போதகர்கள் மிக சிறப்பாய் பணியாற்றி திருச்சபைகளை ஏற்படுத்தி ஆத்துமாக்களை அறுவடை செய்ததை ஏனோ நாம் மறந்து போகின்றோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் மோசேக்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதனால்தான் இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, இப்போல்லாம் நம்ம மரித்து போனால் ஒரே நாளில் தூக்கி போட்டு மறந்துட்டு போயிடுறோம். ஆனால் அவர்கள் 30 நாட்கள் துக்கம் கொண்டாடி அழுதார்கள் மோசேக்காக. ஏனென்றால் அப்படி இந்த லீடர்ஷிப் இல்லையா, 40 வருட அவருடைய லீடர்ஷிப் மிக சிறப்பாய் இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதரவாக எகிப்தில் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் மிக சிறப்பாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் லீடர்ஷிப் டிரான்சிஷன் மாறுகிறது. மோசேக்கு அடுத்து யோசுவா வருகிறார். இது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய லீடர்ஸ் ரிட்டையர்டு ஆகிட்டா கூட நானே இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. செத்தா கூட என்னை சிலையை வச்சுட்டு நீங்கள் வணங்குங்க அப்படின்றாங்க. எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பார். இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் எங்கே இருக்குதோ அங்கே மிகப்பெரிய வளர்ச்சி, அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். ஆனால் நம்முடைய திருச்சபைகளில் ஒரு சிலரே பொறுப்பில் இருக்கிறதுனால திருச்சபையின் முன்னேற்றங்கள் பாதிக்கப்படுகிறது. திருச்சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறது. அரசியல் தான் இன்னைக்கு தலைமைத்துவமாக மிக பிரதானமாய் நினைவு கூறப்படுகிறதை நம்முடைய
திருச்சபைகளிலே காண முடிகிறது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். நம்முடைய காலம் முடிந்த பிறகு நீங்கள் மற்றவர்களை என்கரேஜ் பண்ணு. மோசே 120 வயதில் தன்னுடைய பணியை யோசுவாவுக்கு அவர் ஒரு 50 வயதில் இருக்க அப்போதான் அவர் கொடுக்குறார். ஒரு வாலிப பருவத்தை நிறைவு செய்கிற ஒரு வயது, வாலிபனாகவும் இருக்கிறார், முதிர் வயதில் உள்ள வருகிறவரமாக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் நிறைய லீடர்ஸ் மற்ற லீடர்ஸை உருவாக்காம தாமே இருக்க வேண்டும் என்ற அந்த அடத்தினால இன்றைக்கு திருச்சபைகளும் ஸ்தாபனங்களும் நம்முடைய பள்ளிக்கூடங்களும் இன்னைக்கு பெதஸ்தா மருத்துவமனை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம காண முடிகிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நாம் கொஞ்சம் யோசித்து இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல ஏன் மோசே கானானுக்கு போகவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். என்னுடைய பார்வையில் அது கடவுளுடைய சித்தம், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னாகமம் 20:12 மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாரு, அதனால அவர் உள்ள போக முடியல அப்படின்ற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரையிலே மோசேனுடைய ஊழியங்கள் மிக சிறப்பாக இருந்தது. கீழ்ப்படியாமல் போகிறது, கோச்சிங் போகிறது, அதெல்லாம் மனுஷனுடைய இயல்பு தான். அதெல்லாம் கடவுள் பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அவருக்கு தெரியும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அவருடைய பணி போதும் என்று தான் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டார். நம்ம பார்க்குறோம். அதான் எலியாவை கூட பாருங்க, நல்லா தான் ஊழியம் பண்ணார், திடீர்னு கூப்பிட்றாரு, வாப்பா உனக்கு அடுத்து எலிஷாவை அபிஷேகம் மட்டும் வந்துருன்றார் இல்லையா? அதுபோல் கடவுளுடைய அழைப்பு எப்போ வருதோ அப்போ எல்லாரும் நம்ம போயினே தான் இருக்கணும். தெரியும், மோசே ரொம்ப சிக்காவும் ஆகலை, பலவீனமாகவும் ஆகலை, நல்லா தான் இருக்கிறேன். கடவுளுடைய அழைப்பு வரும்போது போயிட்டு தான் ஆகணும். அதான் அப்புறம் யோசுவாவை புதிய தலைவராக நம்ம பார்க்க முடிகின்றது. என்னாகமம் 27:12-23 மோசே தனக்கு அடுத்து யோசுவா தலைவராய் வர வேண்டும் என்ற ஒரு அழகான காரியத்தை செய்கிறார். பார், இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் செய்யாத ஒரு காரியங்கள் அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். யோசுவா 1:9 பார்க்குறோம். யோசுவாவை மோசே கமிஷன் பண்ணுறார், நியூ லீடர் ஆஃப் இஸ்ரேல் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்களுக்கான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 1:1-2 பார்க்குறோம். யோசுவாவுடைய தலைமையில் அங்கே கானானை அவங்க வெற்றி கொண்டு உள்ளே போகிறாங்க. இப்போது தேவனுடைய பிள்ளைகளை இந்த தலைமைத்துவம் மாறுகிற போது உண்மையாகவே வளர்ச்சியும் எழுச்சியும் விடுதலையும் சமாதானமும் இருக்கும் என்பதில் நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து எபிரேயர் 3 பார்க்கிறோம். கடவுளின் வீடெங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:24-27 பார்க்கிறோம். மோசேனுடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல்னால அவன் நீதிமானாக்கப்பட்டான். சில டிஸ்ஒபீடியன்ஸ் இருந்தாலும் கூட, சில தவறுகள் இருந்தாலும் கூட கடவுள் அதை பொருட்படுத்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம். யூதா அதிகாரம் 9 மிகாயேல் தேவதூதன் மோசேனுடைய உடலை கைப்பற்றி அவர் எடுத்துக்கொண்டு போகிறாராம். அப்போ போகும்போது பிசாசு அந்த மோசேனுடைய உடலை எனக்கு கொடு அப்படின்னு அவன் தொந்தரவு பண்ணுறான். அப்போது அந்த மிகாயேல் தேவதூதன் மோசேனுடைய உடலை பாதுகாத்து பத்திரமாக அந்த பிசாசை துரத்திட்டு வெற்றி கொண்டு போகிறார் என்று பார்க்குறோம். அப்போது மோசே கெட்டவனாக இருந்தால் ஏன் பிசாசு அந்த உடலை கேட்குது இல்லையா? அவன் தேவனுடைய பிள்ளை, அதனால்தான் மிகாயேல் அதனுடைய சரீரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். அப்போது உபாகமம் 3:23-29 வரையில், உபாகமம் 32:48-52 இதெல்லாம் மோசேனுடைய மிக சிறந்த அறிவுரைகளாக இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பகுதியில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது த லீடர்ஷிப் டிரான்சிஷன், காட்ஸ் சோவரினிட்டி, கடவுளுடைய உலகாளும் தன்மை, மோசேனுடைய ஒபீடியன்ஸ் இல்லையா? அதுதான் இந்த பகுதியில் நமக்கு ஆழமாய் சொல்லப்படுகிற கருத்தாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு மோசேயை போல
சாட்சி கொடுத்து ஊழியங்களை செய்து மக்களை ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துகின்ற தலைவர்களாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே தலைவர்கள் தான். குடும்பத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவியாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? குடும்பத்திற்காக என்ன செய்திருக்கிறோம்? குடும்பத்தை முன்னேற்றமாக, குடும்பத்தை ஒரு நல்ல திட்டமிட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாரு. பிள்ளைகளை எப்படி நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம எப்படி செய்கிறோம்? நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி நம்ம இருக்கிறோம்? நம்ம தலைமைத்துவம் எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழுகின்ற பகுதியில் நம்ம எப்படி இருக்கின்றோம்? அதே நேரத்தில் நம்முடைய திருச்சபையில் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு விசுவாசி என்ற பொறுப்பாக இருந்தால் கூட இப்படி ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும், காணிக்க கொடுக்கணும், மாத காணிக்க, ஸ்தோத்திர காணிக்க, ஜபக்கூட்டங்களிலே கலந்து. எத்தனை ஜபக்கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கிராமங்களில் கூட திரளாய் வந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வராமல் போயிடறாங்க. 1000 பொறுப்பாளர்கள் மட்டுமே போகிறாங்க. சிட்டிஸ் டவுன்லலாம் இன்றைக்கி அப்படி தான் 1000 மட்டுமே போகிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை கூட நம்ம சரிவர செய்ய முடியாது போகிறோம். கடவுள் அதெல்லாம் பார்க்குறாரு இல்லையா? மோசே அவரே அடக்கம் பண்ணார்னா எந்த அளவுக்கு மோசேன் மேலே அவர் அன்பு உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கனப்படுத்தி இருக்கிறார் பாரு. இன்றைக்கு நம்மையும் அவர் கனப்படுத்த அப்படியே சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று. இப்போ நம்மளையும் கனப்படுத்த மாட்டார் இல்லை, நிச்சயமாக படுத்துவார். அதனால் எதையும் எதிர்பார்க்காம அவருக்காக ஊழியத்தை செய்வோம். லீடர்ஷிப்ன்றது ஊழியம் செய்வதற்காக தான் கொடுத்துருக்கிறாரு தவிர எல்லாவற்றையும் எனக்கு 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 நான் நான் என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்துட்டு நாம் ஒற்றுமையாக செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோமாகிய அன்புள்ள கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நாளில் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. நாங்கள் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது சுத்த தயவு. 2025ஆம் ஆண்டின் 2 மாதங்களை கடந்து விட்டோம். எத்தனையோ ஆபத்து வந்தது, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம், துன்பங்கள். ஆண்டவரே, மக்களை எங்களை நிந்திப்பதும் கைவிடப்படுவதும் எல்லாம் வந்தது. ஆனால் எங்களை நீர் காத்து வழி நடத்திருக்கிறீர், எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், புது பலனை தந்திருக்கிறீர். நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, மாதத்தினுடைய இறுதி நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மோசேனுடைய வாழ்க்கை வரலாறை நான் பார்த்த அவருடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. சங்கீதம் 116 நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பக்தரின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையானது என்று. நீங்கள் மோசையை கடவுளே அடக்கம் பண்ணினார் என்றால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ராஜா. உடைய ஊழியர்களுடைய ஊழியங்களை நீர் அங்கீகரிக்கிறீர், அதற்கு கன கொடுக்கிறீர் என்று சொல்லி நான் பார்த்தோம். அதற்காக நன்றி. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மரியாதை இல்லை, கனம் இல்லை. ஆண்டவரே, அவங்களை சரியாக யாரும் நடத்துவதில்லை, போஷிப்பதில்லை. ஆனால் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில், ஆண்டவரையுடைய ஆசிய கண்டத்தில் இருக்கிற மக்கள், சீனா, ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவரே, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் யாவரையும் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதி சமாதானம் பொங்கட்டும். உலக நாடுகளில் அமைதி சமாதானம் பொங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, போர்கள், பதற்றங்கள் எல்லாம் மாறட்டும். இயற்கை பேரிடர்கள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், சுனாமி போன்ற பெரிய பேரிடர்கள் வராதபடி என் தேவன் காத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்தில் அவருடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆட்சி செய்கிற அவருடைய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, மத்திய அமைச்சரவைக்காகவும், தமிழ்நாட்டின் முதல்வர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சரவைக்காக, கலெக்டர்ஸ், MLA, MPகளுக்காக, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மாநிலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி சமாதானத்தோடு நான் வாழ நாங்கள் அனைவரும் இந்தியர்கள், நாங்கள் ஒற்றுமையாய் ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அதை நாங்கள் பின்பற்றி வாழ கிருபைத்தார். ஆண்டவர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைதி சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய என் தேவன் கிருபைத்தார். குறிப்பாக இப்படிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு ஜெபிக்கும். இன்றைக்கு தேர்வு ஆயத்தமாக இருக்கிறது. வருகின்ற 3ஆம் தேதி ஆண்டவரே, என்னுடைய +2 தேர்வு பிள்ளைகள் எழுத போகிறாங்க. அதுக்காக ஆயத்தப்படுகிற எல்லா மக்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவையை சந்தி.
அதே போல் +1 10th ஆண்டவர் 1ஆம் வகுப்பிலிருந்து படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களை கர்த்தர் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. ஆண்டவரை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. பூட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று கண்ணீரோடு நான் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை ஆண்டவர் எங்கள் பெதஸ்தா மருத்துவமனையில் விழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறதை கண்ணோக்கி பார். இதே நேரத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க, சுகரமாக இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறோம். இதுவரை அவர் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, என்னுடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரை அவருடைய ஜபலாசர் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா ஆயர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் ஆயர்கள் சுகமாக இருந்தால்தான் திருச்சபையில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆகவே அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தேவனை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அருமையான ஜோதி டீச்சருடைய அன்பு மகள் ஜானட் ராகு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிறந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு கணவர், அன்பான பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி தேவையை சந்திக்கிறாச்சு. இதே போல கர்த்தாவே இதோ மஸ்கட் பகுதியைச் சேர்ந்த ஹேலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அருமையான கணவர், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். டீச்சராக பணியாற்றுகிற அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தந்து நீ வழிநடத்தும் எல்லா தேவையை சந்திக்கிறாச்சு. ஆண்டவர் இந்த நாளில் இதோ என்னுடைய TLCயினுடைய ஆண்டவரே டைரக்டர் ஆஃப் லிட்டர்ஜி அண்ட் மியூசிக் ஆண்டவர் பதவியில் இருந்து ஊழியர்களை மிக சிறப்பாக செய்கிற என்னுடைய டாக்டர் ஜாப் சந்திரா சேகர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேவன் ஆண்டவரே ஐயாவை ஆசீர்வதிங்க. இந்த TLC திருச்சபையில் மிக சிறப்பாக செயல்பட்டு ஆண்டவரே இந்த லிட்டர்ஜி அண்ட் மியூசிக் அது ஆண்டவரே மிக சிறப்பாக அதை ஆயர்களுக்கும் சபை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து இசையினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சிறப்பாக செயல்படுவதையும் இன்றைக்கி எங்களுடைய ILC திருச்சபையினோடு கூட தொடர்பில் அவர் இருக்கிறதையும் குறிப்பாக என்னுடைய அன்பு ஆண்டவரே சாக்கோ சாரோடு இணைந்து அவர்கள் ஆண்டவரே சபையில் பல ஊழியங்களை செய்திருக்கிறதை நான் நன்றியோடு நினைக்கின்றோம். தொடர்ந்து அவரை எடுத்து நீர் பயன்படுத்தும். ஐயாவுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தார். திருச்சபையில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸினுடைய முக்கியத்துவத்தை அவர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் செயல்பட கிருபை தாரும். உமக்கு சுத்தமானால் அவருடைய ILC ஆண்டவரே ஆயர்களுக்கும் சபையாருக்கும் கூட அவர் பயிற்சியை கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை தார். ஐயாவுக்கு நீண்ட ஆண்டவர் ஆயுளையும் நல்ல சுகத்தையும் பலத்தை தார். அன்பு மனைவி, அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு கொண்டிருக்கின்ற இப்படி அருமையான ஆண்டவரை அன்பர் சாருக்காக ஏஞ்சக்காவுக்காக ஜெபிக்கிற நாளில் கூட ஆண்டவர் சார் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இன்ஃபெக்ஷனில் மாற்றுங்க, நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏஞ்சக்காவுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே அழகான பாடலை பாடினார்கள். நன்றி ஆண்டவரே. அவருடைய பணிகளை பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதி. அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவர் இசை பயணத்தில் வழிநடத்துகிற அவருடைய சாகோ சாருக்காக இப்படி அருமையான டீச்சருக்காக நான் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பணிகளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அடியனையும் குடும்பத்தாரையும் என் தேவனர் எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து இந்த நாளின் ஊழியங்கள், பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் காலை நேரத்தில் உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி கொண்டாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.